பத்து பகாட் ஜலான் முகமது அகில் என்ற இடத்தில் கார் மின்கம்பத்தில் மோதியதில் 51 வயது நபர் ஒருவர் உயிரிழந்தார். இன்று காலை 7:30 மணியளவில் ஜலான் பகாவ் சொண்டோங்கில் இருந்து ஜலான் ஷபாண்டார் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பத்து பகாட் செயல் அதிகாரி ஷாருல் அனுவார் முஷாதத் அப்துல்லா சானி தெரிவித்தார். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதியது. பாதிக்கப்பட்டவர் சுங் ஊன் கிம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடுமையான உள்காயங்கள் காரணமாக அந்நபர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டார் என்று ஷாருல் அனுவார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். வங்காளதேசத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து மலேசிய மாணவர்களையும் வெளியேற்றுவதே சிறந்தது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் அண்மைய நிலைமை குறித்து வெளியுறவு அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தம்மிடம் விளக்கியதாக அன்வார் கூறினார். நம் மாணவர்கள் அது அரசாங்கத்தின் உதவியின் கீழ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களை வெளியேற்றுவதற்கு உதவுவோம் என்று அவர் கூறினார். முதல் சில நாட்களில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தோன்றியது. இருப்பினும் அண்மைய தகவல்களின் அடிப்படையில் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வருவதே சிறந்தது என்று அன்வார் இன்று தேசிய வரி மாநாடு 2024க்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். வங்காளதேசத்தின் டாக்காவில் இருக்கும் 124 மலேசிய மாணவர்கள் உட்பட மலேசிய குடிமக்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான வெளியேற்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அந்நாட்டில் பலர் கொல்லப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள வன்முறை கலவரங்களை அடுத்து மலேசியர்களை அந்நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பும் திட்டத்தை விரைவுபடுத்த பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சனை இப்போதைக்கு அந்நாட்டில் தீர்க்கப்படாது என்று குறிப்பிட்ட அவர், எனவே மலேசிய குடிமக்களை வீட்டிற்கு அழைத்து வர முடிவு செய்துள்ளதாக அவர் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். ஏர் ஏசியா A33 சிறப்பு விமானம் நாளை காலை 10 மணிக்கு டாக்காவில் உள்ள ஹஸ்ரத் ஷாஜலால் சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈப்போ தெலுக்கிந்தான் அருகே 11 வயது சிறுமியை பல முறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கைது செய்யப்பட்ட 4 பேர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். 14 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட 4 நபர்களும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களது 3 நாள் காவல் காலம் முடிவடைந்த பின்னர் விடுவிக்கப்பட்டதாக ஹிலிர்பேரா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமாட் அட்னான் பஸ்ரி தெரிவித்தார். விசாரணை ஆவணங்கள் கூடுதல் அறிவுறுத்தல்களுக்காக துணை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச தெக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவில் இருந்து கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிய சுபமனகுரி தலைமையிலான தெக்வாண்டோ குழுவினருக்கு சிறப்பு விருந்துபசரிப்பு மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பாக்கு சண்முகம் ஏற்பாட்டில் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் ஆதரவில் கிள்ளான் மலர் டிவி அலுவலக வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தொழிலதிபர்கள் RC சந்திரன், M ராமச்சந்திரன், ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க முருகன் உட்பட தெக்வாண்டோ குழுவினர் மற்றும் மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினர் கலந்து கொண்டனர். தங்களின் வெற்றியின் அடையாளமாய் தாங்கள் பெற்ற பதக்கங்களை ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களின் கரங்களால் தங்கள் குழுவினருக்கு அணிவிக்கப்பட்டதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக குழுவின் தலைவர் சுப மனோகரி தெரிவித்தார். கர்நாடகாவில் இருந்து வந்திருக்கிறோம். தமிழ் மக்களின் அன்பும் இந்த விருந்துபசரிப்பும் ஒரு இந்தியனாய் பெருமிதம் கொள்ள வைக்கிறது என்றும் சுவையான விருந்துபசரிப்பை வழங்கிய ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி என்றும் தெக்வாண்டோ குழுவின் தலைமை பயிற்சியாளர் மோகன் தெரிவித்தார். இந்த தற்காப்பு கலையின் பூர்வீகம் தமிழ்நாடுதான் என்பதில் நாமெல்லாம் பெருமை கொள்ள வேண்டும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருந்து சீனாவுக்கு சென்று நமது கலைகளை அங்கு கற்றுக் கொடுத்தவர் போதி தர்மர் என்றும் தமிழரின் இந்த கலையை இன்று உலகம் கொண்டாடுகிறது, அதற்கு காரணம் போதி தர்மர் என்றும் ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது உரையில் தெரிவித்தார். மேலும் பதக்கங்கள் வென்ற வீரர்களுக்கு தமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். 10 வருட செல்லுபடியாகும் கடவுச்சீட்டுகள் நடைமுறைப்படுத்தலின் பல்வேறு அம்சங்களை நன்றாக சரி செய்த பிறகு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார்.
குடிநுழைவு தினம் 2024 அணிவகுப்பை தொடர்ந்து இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த முயற்சி அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்லும் குடிமக்களுக்கு கூடுதல் விருப்பங்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். 5 ஆண்டு பாஸ்போர்ட் பெரும்பாலும் முத்திரைகளால் நிரப்பப்படுகிறது. மேலும் அடிக்கடி பயணம் செய்பவர்களுக்கு 10 வருட பாஸ்போர்ட் வைத்திருப்பது ஒரு விருப்பத்தை வழங்குகிறது. இருப்பினும் கூடுதல் பக்கங்கள் காரணமாக இது அதிக செலவாகும் என்று அவர் கூறினார். இதற்கான இறுதி கட்டத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அதனை விரைவில் செயல்படுத்த முயற்சிப்போம் என்று உறுதி அளித்தார். மலேசியாவில் 23.3 விழுக்காடு இறப்புகளுக்கு இருதய நோய் காரணமாக உள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். அதிக கொலஸ்ட்ரால் பெருந்தமனி தடிப்பு இதற்கான முக்கிய ஆபத்து காரணம் என்று அவர் விளக்கினார். 2023 ஆண்டின் ஆய்வின்படி மலேசியாவில் 33.3 விழுக்காடு பெரியவர்கள் அல்லது 18 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய 7.6 மில்லியன் மக்கள் அதிக கொழுப்பினால் பாதிக்கப்படுகின்றனர் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அதிக கொலஸ்ட்ரால் உள்ள பெரியவர்களில் 2 ஒருவருக்கு இருதய பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. ஏனெனில் அதிகரித்த கொலஸ்ட்ரால் அளவுகள் பெரும்பாலும் அறிகுறிகளை கொண்டிருக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தலில் இணைந்து பணியாற்றுவது குறித்து அம்னோ தலைவர்கள் பாஸ் கட்சியின் சகாக்களை பலமுறை சந்தித்து பேசியதாக பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி கூறியதை அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ரஸ்லான் ரஃபி மறுத்துள்ளார். ஃபத்லி தவறான கதைகளை ஊக்குவிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் 16வது பொது தேர்தலில் கூட்டணிக்காக கட்சிகளுக்கு இடையே முறையான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெயரிடப்படாத அம்னோ தலைவர்கள் பாஸ் கட்சியின் தலைவர்களை சந்திப்பதாக ஃபத்லி கூறியிருப்பது அம்னோவில் உள் மோதலை ஏற்படுத்தும் முயற்சியாகவும் இருக்கலாம் என்று ரஸ்லான் கூறினார். பாஸ் மற்றும் பெர்சாத்து கட்சிகளுக்கு இடையே எப்போதும் மோசமடைந்து வரும் உறவை பற்றி ஃபத்லி அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெர்சாத்து பற்றி பாஸ் அடிமட்ட உறுப்பினர்களிடமிருந்து புகார்கள் வந்திருப்பதாகவும் ரஸ்லான் எஃப்எம்டி ஊடகத்திற்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார். மலாய்க்காரர்களை வேண்டுமென்றே பிளவுபடுத்தும் அறிக்கைகளை ஃபத்லி வெளியிடக்கூடாது என்று அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை கொடுத்துள்ளனர்.